வரிசையில தளபதியையும் கொண்டு வந்துட்டான். ஒருத்தர் சினிமா விட்டே போறாரு, கடைசி படம் ஃபேன்ஸ் எப்படி ஃபீல் பண்ணி செலிப்ரேட் பண்ணுவாங்க, அதுல ஒரு தடங்கலை ஏற்படுத்துறோம்னு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? நீங்க எப்படி ப்ரோ யோசிப்பீங்க? நீங்க தான் சுயநலவாதியாவே உருவெடுத்துட்டீங்களே. படம் பரவசமா இருக்கிறதுனால பாரபட்சம் பார்க்காம பந்தா காட்டுறீங்க போல. ஆனா இந்த பச்சா வேலைலாம் இங்க பலிக்கவே பலிக்காது. அப்புறம் பெரிய ஸ்கிரீன்ல பராசக்தியா, மினி ஸ்கிரீன்ல ஜனநாயகனா, அதுவும் ஒரு நாளைக்கு 2 ஷோ தான் போடணுமா. ரோகிணி சில்வர் ஸ்கிரீன்லயும் பராசக்தி தான் ஓடணுமா, கமலா மெயின் ஸ்கிரீன்லயும் பராசக்தி தான் ஓடணுமா, அப்புறம் காசி வெற்றி ராக்கின்னு எல்லா தியேட்டரையும் கைவசம் படுத்திருக்காங்க. நமக்கு டிஎம்கே மேல இருக்கிற வெறிய தாண்டி சிவகார்த்திகேயன் மேல இருக்கிற வெறி அடங்கவே அடங்காதுங்க. தளபதிக்கு இது கடைசி படம் இல்ல, சிவகார்த்திகேயனுக்கு தாண்டா இது கடைசி படமா இருக்கணும். அவனோட கெரியரே இதோட க்ளோஸ் பண்ணணும். நீங்க பல சூழ்ச்சிகளை கையாளும் போது எங்களுக்கு சூசகம் தந்திரம்லாம் தெரியாதா? மோதணும்னு முடிவாயிடுச்சு. இனிமே இந்த அண்ணன் தம்பி பொங்கல்னு எவனாவது கிளம்பி வந்தீங்க, சோ இந்த வீடியோக்கு கீழே திமுக ஒரு தீய சக்தி, அதற்கு